Hi friends, this is Niveta. In the video, 12th standard physics page number 240 இருக்கிற frequency modulation தான் பார்க்க போறோம். இது actually unit 10 communication systemல வருது. Okay. First frequency modulation. FM அப்படின்னு நார்மலா FM எல்லாமே இதுபடி தான் work ஆகுது. Okay. frequencyனா முதல்ல என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. frequencyனா the rate at which something occurs over a particular period of time or in a given sample. So frequencyங்கிறது rate அது வந்து எவ்வளவு சீக்கிரமா நடக்குது அல்லது எவ்வளவு ஸ்லோவா நடக்குது ஒரு பர்టిక్యులர் விஷயம் வந்து ஒரு பர்టిక్యులர் பீரியட் ஆஃப் டைம்க்குள்ள எவ்வளவு ஸ்பீடா அல்லது எவ்வளவு ஸ்லோவா நடக்குது அப்படிங்கறத frequency. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலான frequency இது வந்து ஹை frequency. ஒரு குறிப்பிட்ட டைம்க்குள்ளேயே இது வந்து நம்ம டைம்னு சொல்லுவோம். ஓகே குறிப்பிட்ட டைம்க்குள்ளே அதிகமா நடக்குது இது நார்மலா இருக்கு. இது லோ frequency ஏன்னா எனக்கு என்ன ஆகுது கம்மியா இருக்கு கரெக்டா. சோ இது வந்து லோ frequency இது வந்து நார்மல் frequency. சோ அந்த ரேட் தான் ஒரு something occurs over a particular period of time அதுதான் வந்து நம்ம frequency அப்படின்னு சொல்லுவோம். இப்போ frequency modulation என்னன்னு வரலாம். Frequency of the carrier signal is modified in proportion to the instantaneous amplitude of the baseband signal in a frequency modulation. ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷனை பொறுத்தவரை இதுதான் என்னது எனக்கு பேஸ் பேண்ட் சிக்னல் நார்மலாக நம்மளோட இமேஜ் மியூசிக் அதெல்லாமே இருக்கிறது. இது வந்து கெரியர் சிக்னல் இது ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சியான சிக்னல். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃப்ரீக்வன்சி மாடுலேட் ஆன சிக்னல். எனக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி மாடுலேட்டட் சிக்னல்னா என்னன்னு சொல்றாங்கன்னா த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த கெரியர் சிக்னல் இந்த கெரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி தான் மாறுபட்டிருக்கு இஸ் மாடிஃபைட் இன் ப்ரொபோர்ஷன் டு த இன்ஸ்டன்டேனியஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த பேஸ் பேண்ட் சிக்னல். எதை பொறுத்து இதோட ஆம்ப்ளிடியூட பொறுத்து எனக்கு சேஞ்ச் ஆகுது. இன் frequency modulation frequency படி எனக்கு இதோட ஆம்ப்ளிடியூட் படி எனக்கு frequencyல சேஞ்ச் ஆகுறதா frequency modulation. ஃபார் எக்ஸாம்பிள் இதை கிளியரா சொல்லணும் அப்படின்னா இங்க எனக்கு என்ன ஆகுது ஆம்ப்ளிடியூட் வந்து அதிகமாயிட்டே இருக்கு கரெக்டா. இங்க ஆம்ப்ளிடியூட் அதிகமாயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்து கம்மியாகுது ரொம்ப கம்மியாகுது இங்க வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஓகே ஸோ அப்ப நான் இந்த இடத்துல போடும்போது எனக்கு என்ன ஆகுது இந்த இடத்துல இதை பொறுத்தவரை எனக்கு என்ன ஆகுது கம்மியாகுதா. ஸோ அப்ப இந்த இடத்துல எனக்கு frequency கம்மியா வரையணும். இந்த இடத்துல எனக்கு கம்மியாகுதா பிகாஸ் இதெல்லாமே நெகட்டிவ் கரெக்டா. அப்ப இந்த இடத்துல எனக்கு கம்மியாகுது இங்க வந்து அதிகமா இருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும் அதிகமா வரையணும். இங்கேயும் அதிகமா இருக்கு ஸோ அப்ப இங்கேயும் நம்ம அதிகமா வரையணும். அவ்வளவுதான் frequency modulation அப்படின்னா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஸ் பேண்ட் சிக்னல் கெரியர் சிக்னல் இங்க frequency கம்மியா இருக்கு ஆம்ப்ளிடியூட் கம்மியா இருக்கு. எனக்கு எதை பொறுத்து சொல்றாங்க வித் ரெஸ்பெக்ட் டு த ஆம்ப்ளிடியூட் தான் சொல்றாங்க. அப்ப ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருந்தா இது வந்து அதிகமா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் கம்மியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது வந்து கம்மியா இருக்கும். ஆம்ப்ளிடியூட் அதிகமா இருக்கு ஆம்ப்ளிடியூட் கம்மியா இருக்கு இவ்வளவுதான் வந்து frequency modulation அப்படிங்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஆம்ப்ளிடியூட வச்சு சேஞ்ச் ஆகுறது. ஹியர் த ஆம்ப்ளிடியூட் அண்ட் த ஃபேஸ் ஆஃப் த கெரியர் சிக்னல் வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். இதுல ஆம்ப்ளிடியூட் இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதானே ஆம்ப்ளிடியூட்னு சொல்லுவோம். இந்த ஆம்ப்ளிடியூடும் சேஞ்ச் ஆகல ஃபேஸ்னா ஆங்கிளும் வந்து சேஞ்ச் ஆகல. Increase in the amplitude of the baseband signal increases the frequency of the carrier signal and vice versa. இப்போ இதோட amplitude increase ஆச்சு அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற எனக்கு frequency அதிகமாகுது கரெக்டா. Increase in the amplitude of the baseband signal increases the frequency of the carrier signal and vice versa. இது increase ஆச்சுனா இது increase ஆகுது இது decrease ஆச்சுனா இது decrease ஆகுது அததான் கொடுத்திருக்காங்க. This leads to the இப்போ increase ஆச்சுனா compression ஆகவும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேர் ஃபிராக்ஷன். கம்ப்ரெஷன் என்னது எனக்கு கிட்ட கிட்ட இருக்கிறது. ரேர் ஃபிராக்ஷன் என்னது தூரமா இருக்கிறது. ஸோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கம்ப்ரெஷன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ரேர் ஃபிராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. லவுடர் சிக்னல்ஸ் எல்லாமே கம்ப்ரெஷனா இருக்கும். அதிகமா கத்துற சிக்னல்ஸ் எல்லாமே கம்ப்ரெஷனா இருக்கும். ரிலேட்டிவ்லி வீக்கர் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து ரேர் ஃபிராக்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா இது கிளியரா. ஸோ அடுத்தது when the amplitude of the baseband signal is 0 ஒரு ஆம்ப்ளிடியூட் வந்து ஜீரோவா இருந்தது அப்படின்னு சொன்னா the frequency of the modulated signal is same as the carrier signal. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இங்க ஒரு சைன் கர்வ் போட்டிருக்கேன். எந்தெந்த இடத்துல எல்லாம் ஜீரோவா இருக்கும் இங்க இடத்துல ஜீரோவா இருக்கும் ஆம்ப்ளிடியூட் ஜீரோ தானே இதுதான் ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த இடத்துல ஜீரோவா இருக்கு இந்த இடத்துல ஜீரோவா இருக்கு இந்த இடத்துல ஜீரோ இதெல்லாமே ஆம்ப்ளிடியூட் ஜீரோவா இருக்கு. இங்க வந்து என்னது ஹையா இருக்கு ஹை ஆம்ப்ளிடியூடா இருக்கு. இங்க வந்து என்னது லோ ஆம்ப்ளிடியூடா இருக்கு. இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு லோ ஆம்ப்ளிடியூடா இருக்கு. ஓகேவா ஹை இது வந்து லோ நெகட்டிவ்ல போற லோ இதுதான் ஜீரோ இது வந்து லோ அப்படின்னு வரும். அப்ப எனக்கு இந்த frequency எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா ஜீரோன்னு வரதுல எல்லாமே எனக்கு நார்மலா கெரியர் வேவ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஜீரோன்னு ஆம்ப்ளிடியூட் வரதுல எல்லாமே எனக்கு நார்மலா கெரியர் வேவ் வரும். ஹையா இருக்கிறப்ப எனக்கு ஹை ஃப்ரீக்வன்சி கிட்ட கிட்ட வரும். அதுவே வந்து கம்மியா இருக்கும்போது எனக்கு லோ ஃப்ரீக்வன்சில வரும். இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து எனக்கு வந்து நெகட்டிவா இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா லோ ஃப்ரீக்வன்சில வரும். திருப்பி இங்க ஜீரோ இங்க என்ன ஆகுது ஜீரோ தானே. அப்ப எனக்கு நார்மலா கெரியர் வேவ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஜீரோல கெரியர் வேவ் வரும்
எனக்கு ஹை ஆம்ப்ளிடியூட்ல ஹை ஃப்ரீக்வன்சி வரும், லோ ஆம்ப்ளிடியூட்ல லோ ஃப்ரீக்வன்சி வரும். ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. when the amplitude of the baseband signal வந்து ஜீரோவா இருக்கும்போது the frequency of the modulated signal is same as the carrier signal. இந்த modulated signal எப்படி இருக்கும்? carrier signal மாதிரியே இருக்கும் when it is zero. next the frequency of the modulated wave increases when the amplitude of the baseband signal increases. இப்போ baseband signalோட amplitude அதிகமாச்சு அப்படின்னு சொன்னா இதோட amplitude இதோட frequency எனக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. The increase in the amplitude in the negative half cycle reduces the frequency of the modulated wave. ஒருவேளை இந்த இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து ரெடியூஸ் ஆச்சு, நெகட்டிவ் ஆஃப் ஆஃப் த சைக்கிளில் வந்துச்சுன்னா இதோட ஃப்ரீக்வன்சியும் எனக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, when the frequency of the baseband signal is zero, there is no change in the frequency of the carrier wave. நான் அதுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியே கொடுக்கல, எனக்கு ஜீரோவா இருக்கு. அப்போ எனக்கு என்ன ஆகுது? கேரியர் வேவோட ஃப்ரீக்வன்சி தானே வருது. இப்போ நான் நார்மலாக ஒரு சிக்னல் கொடுக்குறேன், இது கூட எனக்கு என்ன ஆகுது? ஒரு கேரியர் வேவ் சிக்னலை இது பண்ணுறேன். அப்போ எனக்கு மாடுலேட்டட் கிடைக்குது. கரெக்டா? இப்போ நான் நார்மல் சிக்னலே ஜீரோவா இருக்கு. அப்போ 0 + கேரியர் வேவ்னு வரும்போது எனக்கு என்ன ரிசல்ட் வரும்? கேரியர் வேவ் தானே ரிசல்ட்டாக வரும். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகுது? when the frequency of the baseband signal is zero, there is no change in the frequency of the carrier wave. அது பேர் தான் இந்த இடத்துல நமக்கு நார்மலாக வருதுல இந்த கேரியர் அதெல்லாமே. ஸோ இதெல்லாமே தான் எனக்கு என்னது? நார்மல் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது. இட் இஸ் அட் நார்மல் ஃப்ரீக்வன்சி. இது பேர் என்னது? சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி ஆர் ரெஸ்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்டிக்கலி இதை வந்து எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்லாம் யூஸ் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் டிக்ரீஸ் இன் நாய்ஸோட லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஏஎம்ல அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோம் இல்லையா? திஸ் லெட்ஸ் டு அன் இன்க்ரீஸ் இன் த சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ. இதனால எனக்கு சிக்னல் நாய்ஸ் ரேஷியோ வந்து தனித்தனியாக இது பண்ணி எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறாங்க. ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் அப்படிங்கிறது குவைட் லார்ஜ், அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லார்ஜாக இருக்கும். டிரான்ஸ்மிட்டும் எஃபிஷியண்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். டிரான்ஸ்மிட்டட் பவர் எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக டிரான்ஸ்மிட் ஆகும். FM bandwidth covers the entire frequency range which human can hear. Human கேட்குற அளவுக்கான அந்த frequency இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. Due to this FM has a better quality. AM விட அப்போ FMக்கு வந்து better quality அப்படின்னு சொல்றாங்க. AMல சில தடவை ரொம்ப கம்மியாகும் இல்லையா? அந்த மாதிரிலாம் இல்லாமல் இப்போ இதில் ஜீரோவாக இருக்கும்போது கூட எனக்கு கெரியர் ஃப்ரீக்வன்சி வருது இல்லை, அதனால எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு எஃப்எம் இது வந்து பெட்டர்னு சொல்கிறாங்க. இதோட லிமிடேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வைடர் சேனல் தேவைப்படுது. எஃப்எம் டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதில் வந்து டிரான்ஸ்மிட்டரும் தேவை, ரிசீவரும் தேவை. இது எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அண்ட் காஸ்ட்லியும் கூட. அடுத்தது இன் எஃப்எம் ரிசப்ஷன் லெஸ் ஏரியா இஸ் கவர் கம்பேர்ட் டு ஏஎம். இதில் வந்து எனக்கு என்ன இருக்குன்னா கம்மியான ஏரியா தான் கவர் ஆயிருக்கு. ஏற்கனவே இந்த பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் தான் கவர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏரியா கவர் ஆயிருக்க மாதிரி இருக்குது கரெக்டாக. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் கம்மியான ஏரியா கவர் ஆயிருக்க மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.